அறிவலை நேயர்களுக்கு வணக்கம். இந்த கோர்ஸின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங். நீங்கள் அதிகம் கேள்விப்படாத கோர்ஸ் இது. இந்த கோர்ஸில் சேர +2ல் எந்த பிரிவில் படித்திருக்கணும், இதன் எதிர்கால பயன் என்ன என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். உலகத்தில் அதிவேகமாக வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இந்திய மனித வளத்தை கண்டு தங்கள் வளாகங்களை அமைக்க வரிசை கட்டி வர்றாங்க. புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வர வர அது தொடர்பான புதிய தொழில்கள் இந்தியாவில் உருவாகுது. இதனால் நகரங்கள் விரிவடைகின்றன. கிராமங்கள்லேருந்து ஏராளமானோர் நகரங்களை நோக்கி இடமாற்றம் செய்கிறாங்க. இதனால் நகரங்களில் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இன்னும் சில ஆண்டுகளில் இந்த பிரச்சனை பெரிதாகும் என ஆராய்ச்சியாளர்கள்லாம் எச்சரிக்கை செய்கிறாங்க. மாதிரியான நகர திட்டமிடுதலுக்கென்றே ஒரு படிப்பு இருப்பதும் அதற்கென்று ஒரு பழமையான கல்வி நிறுவனம் இயங்கி வருவதும் பலருக்கு தெரியாத ஒன்று. ஒரு நகரத்தையோ ஐடி பார்க்கையோ விமான நிலையத்தையோ உருவாக்கும் போது அதில் முக்கிய பங்கு வகிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளானர்கள் தான். தொலைநோக்கு பார்வையில் அந்த நகரம் அல்லது விமான நிலையம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள், வளர்ச்சி நிலைகளை கருத்தில் கொண்டு ஒரு பிளானை உருவாக்கி பொறியாளர்களிடம் தருவார் பிளானர். நமக்கு பொறியாளர்களை தெரிந்த அளவுக்கு பிளானர்களை தெரியாது. சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், பிளானிங் 3 மேலோட்டமாக பார்க்க ஒன்று போல தான் தெரியும். ஆனால் அடிப்படையில் நிறைய வேறுபாடு இருக்குது. பிளானிங் தான் 3க்கும் அடித்தளம். உலக வங்கி, ஐநா சபை, யுனெஸ்கோ போன்ற சர்வதேச அமைப்புகள்லாம் ஒரு திட்டத்துக்கு நிதியுதவி தர்றாங்கன்னா முதல்ல பிளான் எங்கேன்னு தான் கேட்குறாங்க. பிளானர்கள் ஒரு திட்டத்துக்கான பிளானை வடிவமைப்பதோடு முறைப்படுத்தியும் தர்றாங்க. ஆர்கிடெக்டுகள் கட்டடங்களுக்கான வரைபடங்களை உருவாக்குறாங்க. சிவில் இன்ஜினியரிங் அதன்படி கட்டடங்களை உருவாக்குவார்கள். இந்தியாவில் 2001 பார்த்தீங்கன்னா 5161 நகரங்கள் இருந்திருக்கு. 2011 7935 உயர்ந்திருக்குது. அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும். இப்போதே 53 நகரங்களில் 10 லட்சம் மக்களுக்கு மேலே வாழ்கிறாங்க. நகரமயமாதல் வேகமாக நடந்து கொண்டிருக்குது. பெருகு நகரங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், திடக்கழிவு மேலாண்மை, போக்குவரத்து வசதி என எல்லா ஏற்பாடுகளும் செய்ய நிறைய பிளானர்கள் தேவை. இந்தியாவிலேயே மிக சிறப்பான பிளானோடு உருவாக்கப்பட்ட நகரம்னு பார்த்தீங்கன்னா சண்டிகார் தாங்க. உருவாக்கும் போதே அடுத்த நூற்றாண்டுகளில் என்னென்ன தேவை ஏற்படும் என்பதை திட்டமிட்டு உருவாக்கியிருக்காங்க. ஆல்பர்ட் மேயர், நௌகி, லீ கார்புஷியர் ஆகிய பிளானர்களின் திட்டமிடுதலில் அந்த நகரம் உருவாயிருக்குது. அதுபோல் சிங்கப்பூரும் மிக சிறப்பாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நாடுன்னு சொல்லலாம். இருக்கும் சிறிய நிலப்பரப்பில் தன்னிறைவான ஏற்பாடுகளோடு அந்த நாடு உருவாக்கப்பட்டிருக்குது. இதற்கெல்லாம் காரணம் பிளானர்களின் மூளைதாங்க. ஒரு பிளானரின் வேலை என்பது மிக விரிவானது. மக்களின் தேவைகள், பொழுதுபோக்கு, சுற்றுச்சூழல், எதிர்கால விரிவாக்க திட்டங்கள், சாலைகள், பேருந்து நிறுத்தங்கள், கழிவுநீர் கால்வாய்கள், உணவு உற்பத்தி என எல்லாத்தையும் அவர் திட்டமிட வேண்டும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவலை பாட்காஸ்டில் பிளானிங் ஆர்கிடெக்ட் கோர்ஸ் பற்றிய தகவல்கள். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பிளானிங்கை ஒரு படிப்பாக வடிவமைக்க அப்போதே ஆங்கிலேயர்கள் யோசித்து விட்டார்கள். இந்தியாவில் பல்வேறு நகரங்களை கட்டமைக்க அவர்களுக்கு நிறைய பிளானர்கள் தேவைப்பட்டதுனால டெல்லியில் ஒரு நிறுவனத்தை 1941 தொடங்கியிருக்காங்க. அது தொடக்கத்தில் பாலிடெக்னிக் கல்லூரியாக இயங்கியிருக்குது. 1959 ஸ்கூல் ஆஃப் பிளானிங் ஆர்கிடெக்சர் என்ற அந்த நிறுவனம் பெயர் மாறியிருக்குது. பிற்காலத்தில் பல்கலைக்கழக அந்தஸ்தும் வழங்கப்பட்டது. இன்று இந்த நிறுவனத்தின் வளாகங்கள் விஜயவாடா மற்றும் போபால் மாநகரங்களில் தொடங்கப்பட்டிருக்குது. ஆர்கிடெக்சர் பிளானிங் படிக்க இந்தியாவில் புகழ்பெற்ற நிறுவனம் இதுதான். இந்த நிறுவனத்தில் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக பி பிளான் என்ற 4 ஆண்டு படிப்பும் தொடங்கப்பட்டிருக்கு. ஹவுசிங் பிளானிங், ஆர்கிடெக்சரல் கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் பிளானிங், அர்பன் பிளானிங், கேம்பஸ் பிளானிங் போன்றவற்றை பி பிளான் மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. இது தவிர பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் என்ற படிப்பும் இங்கே இருக்குது. ஆர்கிடெக்சர் படிப்பு பற்றி பேச நிறையவே இருக்குது. தனியாகவே அதை பற்றி பார்க்கலாம். ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நிறுவனத்தில் பி பிளான் படிப்பில் சேர +2ல் கணிதம், வேதியியல், இயற்பியல் பாடங்களை எடுத்து படிச்சிருக்கணும். அதில் 75% மதிப்பெண் பெற்று தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். கணிதத்தோடு வேறு பிரிவு எடுத்து படித்தவர்களும் இதில் சேர முடியும். முக்கியமாக ஜேஇ மெயின் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டிப்ளமோ இன் பிளானிங் அல்லது ஆர்கிடெக்சர் படித்தவர்களும் ஜேஇ மெயின் தேர்வு எழுதி பி பிளான் படிப்பில் சேரலாம். ஜேஇ மெயின் தேர்வை பொறுத்தவரை 3 பேப்பர்கள் இருக்குது. பிடெக் படிக்க விரும்பும் மாணவர்கள் பேப்பர் 1ஐ தேர்வு செய்து எழுதணும். பிஆர் படிக்க விரும்பும் மாணவர்கள் பேப்பர் 2ஏஐ தேர்வு செய்து எழுதணும்.
பி பிளான் படிக்க விரும்பும் மாணவர்கள் பேப்பர் 2Bயை தேர்வு செய்து எழுத வேண்டும். பேப்பர் 2A பேப்பர் 2B இரண்டையும் சேர்த்து எழுதினா ஆர்கிடெக்ட் பிளானிங் என இரண்டிலும் சேர்வதற்கு தகுதி பெறலாம். பேப்பர் 2Bயில் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் பிளானிங் பேஸ்டு வினாக்கள் கேட்பார்கள். பிளானிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ்னால் திடீரென்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரே நாளில் 5 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த எப்படி பிளான் செய்வீர்கள் என்பது போல கேள்விகள் அமையும். இந்தியா போன்ற ஒரு வளரும் தேசத்துக்கு ஆயிரக்கணக்கான பிளானர்கள் தேவைப்படும் சூழலில் இடங்களின் எண்ணிக்கை மிகவும் சொற்பமாகவே இருக்குது. ஜேஇ மெயின் தேர்வு வழியாக வெறும் 4 நிறுவனங்களில் மட்டுமே பி பிளான் படிப்பில் சேர முடியும். ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நிறுவனத்தின் 3 வளாகங்கள் போபாலில் இருக்குது. மௌலானா ஆசாத் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MANIT ஆகிய 4 இடங்களிலும் சேர்த்து மொத்தமாகவே 171 சீட்டு தான் இருக்குது. AICTE அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள் என்று பார்த்தா கூட மேலும் 4-5 கல்லூரிகளில் தான் பி பிளான் படிப்பு இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பி பிளான் 2022 தொடங்கப்பட்டிருக்குது. இது தவிர மொத்தமாகவே இந்தியாவில் ஏறத்தாழ 10 அரசு கல்வி நிறுவனங்களில் மட்டுமே இந்த படிப்பு இருக்குது. நாடு அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு. எந்த திட்டத்தை உருவாக்குனாலும் பிளான் எங்கேன்னு தான் கேட்குறாங்க. பிளானுக்கு வெளிநாட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியை தான் நம்மவர்கள் அணுகிறார்கள். அவர்களுக்கு கோடிக்கணக்கான கட்டணம் செலுத்த வேண்டிய சூழலும் இருக்குது. இந்தியாவில் ஏராளமான பிளானர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருப்பதனால அதற்கேற்ப கல்வி நிறுவனங்களையும் அதிகப்படுத்த வேண்டும். இந்த கோர்ஸை படித்தால் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள்: நகர திட்ட ஆலோசகர், பொது பாதுகாப்பு அதிகாரி, நகர திட்டமிடல் அலுவலர், சுற்றுச்சூழல் திட்டமிடல் நிபுணர், போக்குவரத்து திட்டமிடல் நிபுணர், இப்படி ஏராளமான வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. எதிர்காலத்தில் உலகளாவிய வாய்ப்புகளை கொண்டுள்ள பி பிளான் படிப்பின் மீது மாணவர்களின் கவனம் திரும்பட்டும். மற்றும் ஒரு சிறந்த தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி பள்ளியின் தமிழாசிரியை சரஸ்வதி. நன்றி, வணக்கம்.